குட் மார்னிங். ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் நான் யூடியூப்பில் வரேன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பிட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்றைக்கி A2B வேளச்சேரி பிரான்ச்சில் வந்து நடந்தது. ரொம்ப அசிங்கமாக இருந்தது இன்றைக்கி நடந்த விஷயம். அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. 2 வடை, ஒரு இட்லி, 2 பிளேட் இட்லி வடை, 2 காஃபி. எவ்வளோ பில்லு? 300 ரூபாய் பில்லு. ஓகே, ஒரு பிளேட் இட்லி வடை 100 ரூபாய், 2 இட்லி 1 வடை 100 ரூபாய். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். வாங்கியாச்சு. கொண்டு போய் அந்த பில்லை வந்து கொடுத்து, ஏன்னா அது செல்ஃப் சர்வீஸ், ஃபுல் எல்லா டேபிளுமே செல்ஃப் சர்வீஸ். ஸோ பில்லை கொடுத்துட்டு வாங்கிறதுக்காக நின்னா 2 ஹிந்தி பேசும் சகோதரர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு கிட்டலாம் நான் பில்லு வாங்கிட்டு ஃபுட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளுக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சொன்னோடனே என்னோட ஹஸ்பண்ட் வந்து, ஏன் எங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்கிறேன், நாங்கள் வந்து வாட் யூ டெல், காசு கட்டி தானே சாப்பிட்றோம், ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொன்னதுக்கு, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூப்பர்வைசரும் எகிரிட்டு வந்தார். ஓகே, கொடுக்க முடியாது. இது வந்து சண்டை வந்து கொஞ்சம் ஹார்ஷாகவே வலுத்து போச்சு 2 பக்கமும் வந்து. பிகாஸ் அவர் அப்படி சொன்னோன்னே எங்களுக்கும் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ இவரும் வந்து திருப்பி பேச வேண்டியதாக போச்சு. யூஸ்வலி நான் தான் கொஞ்சம் கட்ட ரைட்டாக எல்லாத்தையும் பேசுவேன். பட் யூஸ்வலாக அவர் வந்து பேசவே மாட்டார். இன்னைக்கு அவரோட பொறுமையவே வந்து சோதிச்சிட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு தமிழ் பேசுகிற நண்பர் வந்து இருந்திருக்காரு, அதாவது வேலை செய்கிறவர் A2Bயில். அவர் வந்து சொல்லியிருக்காரு, எடுத்துக்கொடுன்னு சொல்லியிருக்காரு. அதை மீறி தான் இந்த 2 ஹிந்தி நண்பர்களும் பேசின ஒரு பேச்சு. சார், நீங்கள் வந்து எந்த ஊரில் வேலை செஞ்சாலும் சரி, எப்படி வேலை செஞ்சாலும் சரி, தயவு செஞ்சு எல்லாரையும் மனுஷங்களை மதிச்சு பாருங்க. ஓகே, வந்து 10 நிமிஷமாக அந்த பில்லை கொடுத்துட்டு நிற்கிறோம். அவன் வந்து எங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாமே சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நம்மளுக்கு வந்து கொடுக்கல. இது கேட்டதுக்கு தான் இவ்வளோ பெரிய வாக்குவாதமே நடந்தது. என்னால் ஃபுல்லாக வந்து வீடியோ கவர் பண்ண முடியும். பிகாஸ் நானே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணேன், ஓ இந்த மாதிரி நடக்குதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போய் என்னோட ஹஸ்பண்டை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டேன். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. உங்கள் சூப்பர்வைசர் யாருன்னு கேட்டபோது 5 நிமிஷத்துக்கு யாருமே சூப்பர்வைசர் யாருன்னு வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இவங்க என்ன மேனேஜ்மெண்ட் நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல. A2B மேலே எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்தது. யூஸ்வலி எங்களுக்கு நல்ல ஃபுட்டு வந்து நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லேயே ஆஃபர் பண்ணாங்க. சின்ஸ் கோவிலுக்கெல்லாம் போகணும், இங்கே வந்து யூ வில் ஹாவ் வெஜ் அண்ட் நான்வெஜ் டுகெதர்ன்ற ஒரே காரணத்துக்காக வி ஸ்டெப்ட் அவுட் டு A2B. இவ்வளோ கேவலமான ஒரு மேனேஜ்மெண்ட் A2Bயில் வந்து பண்ணுவாங்கன்னு எனக்கு சுத்தமாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஐ லாஸ்ட் ஹோப் ஆன் தெம். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கழுவி வச்சு நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிளேட்டில் இல்லாத அழுக்கே கிடையாது. அதையும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இது வந்து A2Bயோட அவங்க ஃப்ரான்ச்சைஸாக இருந்தாலும் சரி, இல்லை கன்சர்ன் பீப்புளாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு ப்ளீஸ், ஏன்னா இது ரொம்ப இன்னைக்கு ரொம்ப பொறுமையை சோதிச்ச ஒரு விஷயம். அமைதியாக இருந்த ஒரு மனுஷனோட பொறுமையவே இவங்க இன்னைக்கு சோதிச்சுட்டாங்க. ரொம்ப worst behavior of staff அங்கே, especially these guys who are serving food. This is not the way that they have to do it. That's number 1. Number 2, இந்த இஷ்யூ ரேஸ் பண்ணி சூப்பர்வைசரை வர சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் வரவே இல்லை. காஃபி போடுற செக்ஷன்லேருந்து ஒரு அண்ணா வந்து, என்ன ஆச்சு, என்ன விஷயம், நீங்கள் எதுக்கு சூப்பர்வைசர் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு வந்து அட்ரஸ் பண்ணார். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யார் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு அண்ணா இருந்தாரோ அவரும் வந்து பேசினார். ஆனால் அந்த செக்ஷன் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி நண்பர் இருந்தார், அவருக்கு வந்து வரவே இல்லை. சாரி கேட்கணும்னு ஒரு கர்ட்டஸியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சார், நீங்கள் இருக்கிறது தமிழ்நாடு, உங்களுக்கு வேலை கொடுத்தது தமிழ்நாடு. முதல்ல மனுஷங்களா மதிங்க. 2வது, யார் வந்தாலும் இதை பண்ணாதீங்க. எல்லா வீடியோ கிளிப்பிங்ஸை நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தே தீரும். தே ஹாவ் டு கிவ் அஸ், நாட் ஓன்லி ஃபார் அஸ். இதே மாதிரி நேத்திக்கும் இதே இஷ்யூ நடந்திருக்கு. ஏன்னா அங்கே க்ளீன் பண்ணுற ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, நேத்திக்கு நடந்த மாதிரி இன்றைக்கும் நடந்ததான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேலை பார்க்க இஷ்டம் இல்லைன்னா தயவு செஞ்சு உங்கள் ஊரை பார்த்து போயிருங்க சார். அதுக்காக அடுத்தவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் இங்கேயே உங்ககிட்டயே 1/2 மணி நேரம் பஞ்சாயத்து ஓடினா நாங்கள் எப்போ போய் எங்களோட டெஸ்டினேஷனை வந்து ரீச் ஆகும்?
இதுல நெக்ஸ்ட் டைம் நல்லா சர்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் அவன் நம்மள ஞாபகத்துல கூட வச்சுக்க மாட்டான். நெக்ஸ்ட் அப்போ கூட சாரி கேட்கணுன்ற மைண்ட் செட் வந்து அந்த சூப்பர்வைசருக்கும் சரி அந்த சர்வ் பண்ணவனுக்கும் சரி இல்ல. அந்த பர்சன் ஹூ சர்வ் ஹிஸ் நேம் இஸ் நந்தகுமார். சூப்பர்வைசர் பேர் அவன் சொல்லவே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா வேளாச்சேரி, ஜைட்டூன், அக்ஷயம் இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற A2B. What is the problem? I'm recording it. These guys will be getting nicely. Don't worry. என்ன பிரயோஜனம்? எதுக்கு அது போட்டோ எடுத்துட்டு இருக்கேன்? See the quality of plates that's been washed at A2B. எங்க ஊருக்கு வந்த உங்களுக்கு மதிச்சு ஒருத்தங்க வேலை கொடுத்திருக்காங்கல்ல, அப்ப நீங்க வேலை கொடுத்தவங்களை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்? மரியாதையா நடத்தணுமா வேண்டாமா? ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து மரியாதை கொடுத்து பழங்க. நீ உங்க வீட்டு ஆளுங்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்கலாம் எங்களுக்கு தெரியாது, இப்படிதான் ட்ரீட் பண்றீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா பப்ளிக்கா நீங்க வந்து வேலைக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்க சர்விங்க்கு அங்க இருந்தீங்கன்னா உங்க டியூட்டி உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். A2B, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் இட்.